ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று நாம் பார்க்கலாம். வெள்ளியங்கிரி மலை ஏறிய ஒரே நாளில் 2 பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். தற்போது ஒரே நாளில் 2 பக்தர்கள் உயிரிழந்திருக்காங்க. என்ன காரணம்? ஏற்கனவே அங்கு மலை ஏற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு இன்று மேலே சென்ற 2 பக்தர்கள் உயிரிழந்திருக்காங்க. புதுச்சேரி. கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் 7வது மலையில் உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் 5வது மலையில் உயிரிழந்திருக்கிறார். இவருடைய உயிரிழப்புக்கு காரணம் மூச்சு திணறல் காரணமாக இவர்கள் உயிரிழந்திருக்க கூடும் என முதற்கட்ட தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. நடப்பாண்டுல மட்டும் 7 பேர் வெள்ளியங்கிரி மலையில உயிரிழந்திருக்காங்க. இவங்க 2 பேரையுடைய உடல் கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரவிருக்கிறது. வனத்துறை ஊழியர்கள் அவர்கள் அந்த உடல்களை கொண்டு வருவதற்காக மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இன்றிலிருந்து வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளியங்கிரி மலையானது 4 மாதங்கள் மேலே சென்று தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மழை அதிகமா இருப்பதாகவும் குறிப்பாக மலையில் காற்றும் வேகமாக வீச வர்றதுனால பக்தர்கள் அங்க தங்குவதற்கு எந்த இடமும் கிடையாது. அதே போன்று அங்க இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அங்க மூச்சு விடுவதற்கும் சிரமமா இருக்கும் என்பதனால் இந்த தடையை வனத்துறையினர் அறிவித்திருக்காங்க. ஒரே நாள்ல 2 பக்தர்கள் உயிரிழந்திருப்பது அனைவரும் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவர்களுடைய உடலை அரசு மருத்துவமனை கொண்டு வரக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய முழு தகவல்களுக்கும்.